இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடோபி ப்ரீமியர் ப்ரோவில் குறைவான எம்பியில் எப்படி பெஸ்ட் குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுபோல் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரிங்க, இந்த ப்ராஜெக்டில் மெயினாக சீக்வன்ஸி பெட்டராக க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா குவாலிட்டியும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனால் பெஸ்ட்டு சீக்வன்ஸி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அந்த வீடியோவை பார்த்து பெஸ்ட்டு சீக்வன்ஸியை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னமும் பெட்டராக இருக்கும் உங்களோட வீடியோ குவாலிட்டி. சரி, இப்போ இந்த வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுக்கு நேராக மவுஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா மீடியா அப்படின்னு இருக்கும். அதனுடைய ஷார்ட்கட் கீ Ctrl+M, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எக்ஸ்போர்ட் செட்டிங்க்கு வந்துடும். அதில் ஃபஸ்ட்டாக ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதுக்கு பக்கத்தால் இருக்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் H264 அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை பிளேயர்லேயும் ப்ளே ஆகிறதுக்கான ஒரே ஃபார்மேட் இந்த H264 அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டு தாங்க. இந்த ஃபார்மேட் உலகத்தில் 99% பிளேயரில் கண்டிப்பாக ப்ளே ஆகும். அடுத்ததாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிற ஃபைலோட நேமை இந்த இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு அவுட்புட் நேம் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ஃபைலை சேவ் பண்ணணுன்னு தோணுதோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபைல் நேம் சேஞ்ச் ஆயிரும். அடுத்ததாக பேசிக் வீடியோ செட்டிங்ஸில் நம்ம சீக்வன்ஸி க்ரியேட் பண்ணும்போது என்ன ஹைட் அண்ட் வித் இருக்கோ அது அப்படியே ஷோ ஆகும். நீங்கள் அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை அன்டிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃப்ரேம் ரேட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸை அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ரெண்டரட் மேக்ஸிமம் டெப்த் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த பாக்ஸை டிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக என்கோடிங் செட்டிங்ஸில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட்வேர் என்கோடிங் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா உங்கள் சிஸ்டத்தில் கிராஃபிக்ஸ் கார்டு பெட்டராக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் என்கோடிங் அப்படிங்கிறதே இருக்கட்டும். அப்படி உங்கள் சிஸ்டத்தில் கிராஃபிக்ஸ் கார்டு குறைவாக இருந்ததுனாலோ அல்லது கிராஃபிக்ஸ் கார்டு இல்லைனாவோ சாஃப்ட்வேர் என்கோடிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் மெயின் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா இந்த பாக்ஸை அன்டிக் பண்ணிவிட்டு மெயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஹை அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக லெவல் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் 4.2க்கு கீழே இருந்தது அப்படின்னா இந்த பாக்ஸை அன்டிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி 4.2 வச்சுக்கோங்க அல்லது அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்ண உங்களோட வீடியோ குவாலிட்டி இன்னமும் பெட்டராக இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்கிற எஃபெக்ட் எல்லாமே இன்னமும் கிளியராக எக்ஸ்போர்ட் ஆகும். எனக்கு ஆல்ரெடி 5.1 இருக்குது, அதனால் நான் இது எதையுமே சேஞ்ச் பண்ணல. அதுக்கடுத்ததாக பிட்ரேட் செட்டிங், இதுதாங்க மெயினானது. இதில் பிட்ரேட் என்கோடிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் சிபிஆர் அப்படின்னு சொல்லியிருக்கும், விபிஆர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிபிஆர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் பிட்ரேட், ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. ஒரு 10 MBPS பிட்டில் ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த லெவலுக்கு மட்டுமே நார்மலாக என்கோட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோ எடிட்டிங்கில் எஃபெக்ட்டு டிரான்சாக்ஷன்லாம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா கான்ஸ்டன்ட் பிட்ரேட்லேயே என்கோட் பண்ணுங்கள். சீக்கிரமாக என்கோட் ஆயிரும், பெட்டராகவும் இருக்கும். நான் என்னோடய வீடியோவில் அதிகப்படியான எஃபெக்ட், டிரான்சாக்ஷன், டெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் VBR2 பேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.
இதை செலக்ட் பண்ண உடனேமே டபுள் டார்கெட் பிட்ரேட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டாக டார்கெட் பிட்ரேட்டும் மேக்ஸிமம் பிட்ரேட்டும் சொல்லி காட்டுது. இது எதுக்குன்னா டார்கெட் பிட்ரேட் கான்சன்ட்ரேட் பிட்ரேட்டில் 10 இருந்தது போல் இதில் டார்கெட் பிட்ரேட் 10 தான். ஆனால் அதுக்கு அடுத்ததாக இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், இதில் மேக்ஸிமம் பிட்ரேட். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டமான டிரான்சாக்ஷனையோ எஃபெக்டையோ கொடுத்துருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இதை ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஸ்மூத்தாக என்கோட் பண்ணி கொடுத்துரும். அதே போல் உங்களோட டார்கெட் எவ்வளவோ அதை இங்கே சூஸ் பண்ணிக்கணும். இந்த டார்கெட் பிட்ரேட்டில் தான் உங்களோட ஃபைல் சைஸு மாறுபடும். எஸ்டிமேட் ஃபைல் சைஸ் பாருங்கள் 12 MB இருக்குது. நாங்கள் 10 இருந்தது சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள் இங்கேயும் சேஞ்ச் ஆகும். இதுபோல் டார்கெட் பிட்ரேட் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பிட்ரேட்டில் என்ன கொடுத்தீங்களோ அதுவே இருக்கட்டும். 10 அப்படிங்கிறது 1080க்கு 1920 அப்படிங்கிற ஹைட் அண்ட் வித்தில் வீடியோ ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுதான் ஹெச்டி வீடியோ. அந்த ஹெச்டி வீடியோவுக்கு இந்த டார்கெட் பிட்ரேட்டு 8க்கு மேலே இருந்தாவே ஹெச்டி அப்படின்னு தான் ஷோ ஆகும். அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் 4Kல வீடியோ ரெண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை 32 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுவே ஹெச்டியாக பண்ணுறீங்க அப்படின்னா 8லிருந்து 16 வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீடியமாக 15 வச்சுக்கோங்க. உங்களோட வீடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுவே நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க, டிரான்சாக்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்மூத்தாக தெரியணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பிட்ரேட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். இதனால் எந்த எஸ்டிமேட் ஃபைல் சைஸும் மாறாது. ஆனால் நீங்கள் என்கோட் ஆகும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட ஃபைல் ஸ்மூத்தாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இதை ஏற்றி விட்டுக்கலாம். அதுக்கான டைமிங்கும் சேர்த்து ஆகும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தோராயமாக இது வந்து 32ம் இது வந்து 10ம் இருந்ததுன்னா ஹெச்டிக்கான ஒரிஜினல் டார்கெட் பிட்ரேட் இதுதான். அதுக்கு அடுத்ததாக யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி அப்படிங்கிற இந்த பாக்ஸை டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான வீடியோ குவாலிட்டியில் வீடியோ ரெண்டர் ஆகும். இதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது போல் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ என்கோட் ஆகிற வரைக்கும், அதாவது எக்ஸ்போர்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேறு வேலைக்கு தான் பார்க்கணும். ஆனால் அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா இதுபோல் மீடியா என்கோடர் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவும் அடோபியோட சாஃப்ட்வேர் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு என்கோடிங் பண்ணுற வேலை எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் பார்த்துக்கும். இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் Q அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுபோல் வீடியோ என்கோடர் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே உங்கள் ப்ராஜெக்ட் ஷோ ஆகும். இதில் ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாகவே உங்களோட ஃபைல் ரெண்டர் ஆகும். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராஜெக்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மீடியா என்கோடரு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்கோட் பண்ணிடும். அதே போல் இந்த மீடியா என்கோடருக்கு என்கோடிங் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதனால் பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக என்கோட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனல் இருக்குது. அதையும் பார்த்து பயனடைங்கள் நண்பர்களே. நன்றி.